இறை திருவுளம் நிறைவேற்ற வருவோம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தான் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். ரோமையர் 8:30. உங்களுள் மொலாக்காய் தீவிற்கு பணி செய்ய செல்ல தயாராக இருப்பவர் யார் என்ற கேள்வி ஆயரால் அருட்பணியாளர்களிடம் கேட்கப்பட்டது. தொழுநோயாளர் அதிகமாக வாழும் பகுதி அது. இப்பகுதியானது கொடுக்கப்பட்ட கல்லறைகள் என்றே அழைத்தார்கள். போதிய மருத்துவ வசதி இல்லாத ஒரு தீவு நாடு அது. இங்கே பணி செய்ய செல்வதற்கு யாருமே முன் வரவில்லை. ஆயர் மீண்டும் கேட்கிறார், இந்த நாட்டிற்கு சென்று பணி செய்பவர்களை நான் மிகவும் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறார். மொலாக்காய் தீவு நாட்டு மக்கள் இறைவனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். தங்கள் வாழ்வின் கடைசி காலத்தில் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற குருக்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தம் கண்ணுக்கு முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். யாருமே முன் வராத நிலையில் அருட்தந்தை தமியான் தனது 33வது வயதிலே இந்த நாட்டிற்கு செல்ல முன் வருகிறார். தொழு நோயாளர்களோடு தனது பணியை இணைத்து கொள்கிறார். தனது நண்பர் அருட்தந்தை பாம்ஃபீலுக்கு இவ்வாறு கடிதம் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள தொழு நோயாளர்களோடு தொழு நோயாளராகவே என்னையும் கருதுகிறேன். தொடர் பணியால் மக்களின் மனதிலே நீங்கா இடம் பெற்றார். தொழுநோயின் பிடியிலே இவரும் மாட்டிக்கொண்டார். தமியான் தொழுநோயாளர்களாகிய நாம் என்று தன்னையும் அவர்களோடு இணைத்து பேசவே மக்களின் கண்களில் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தது. இறைவனின் அழைப்புக்கு செவி கொடுத்து இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றியவர் புனித பீட்டர் தமியான். இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் இறைவன் நமக்கு விடுக்கும் அழைப்பை உணர்த்துகின்றன. 1. எசாயாவின் அழைப்பு. யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரவேலரை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். எசாயா 49:5. 2. கொரிந்து நகர மக்களுக்கு பவுல் விடுக்கும் அழைப்பு. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. 1 கொரிந்தியர் 1:3. திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை பறைசாற்றுதல். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். யோவான் 1:29. கடவுள் நம் எல்லோரையும் அழைக்கின்றார். அவரது அழைப்பின் குரலுக்கு நாம் செவிசாய்க்க முன் வருகிறோமா? நமது விருப்பங்கள், நமது செயல் திட்டங்கள், நமது முதன்மைகள் என வாழ்கின்றோமா? இறைவாக்கினர்கள், புனிதர்கள் கடவுளால் முன்குறிக்கப்பட்டு அழைப்பை பெற்று கடவுளை தங்கள் வாழ்வால் முதன்மைப்படுத்தினர். கடவுளது திருவுளம் நிறைவேற தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தனர். 1. புனித லாரன்ஸ். கிறிஸ்துவர் என்பதற்காக எரியும் நெருப்பு சட்டியில் சுட்டரிக்கப்பட்ட போது இயேசுவுக்காக எனது உடலின் ஒரு பக்கம் தயாராகிவிட்டது, மறுபக்கமும் வேக என்னை புரட்டி போடுங்கள் என்றார். 2. புனித தெர்த்துல்லியன். மறைசாட்சி இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்றார். இந்த
தூயவர்கள் கிறிஸ்துவின் திருவுளத்தை நிறைவேற்ற உடலில் தாங்கிக் கொண்டனர். துன்பங்களை உடலில் தாங்கிக் கொண்டனர். நாம் இயேசுவுக்காக துன்பங்களை அனுபவிக்க வேண்டாம். மாறாக அவரது கட்டளைப்படி நியமங்களின்படி வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்துவின் அழைப்பு நம் எல்லோருக்கும் ஆனது என்பதை மனதில் இருத்துவோம். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தான் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்கிறார். ரோமேயர் 8:30